தங்க பிள்ளையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஆம் என் தங்க பிள்ளையே, உனக்கான முக்கிய செய்தியை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளையை ஒரு சில நபர்கள் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உன்னை நம்பிய உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை எப்படி என் நாவினால் சொல்வேன் என் தங்க பிள்ளையே? ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்காக என்னிடம் வேண்டி இருக்கிறாய். அவர்கள் நன்மை வர வேண்டுமென்று பல உதவிகள் என்னிடம் கேட்டும் உன்னிடம் இருந்தும் செய்திருக்கிறாய். அந்த நன்றிகடன் கூட செய்ய மறுத்து இப்பொழுது நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதனால் என் தங்க பிள்ளை மனதுக்குள் ஒவ்வொரு நேரமும் மரண வழிகளை ஒவ்வொரு நேரமும் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. உண்ணாமலும் உறங்காமலும் என் தங்க பிள்ளை கஷ்டங்களையும் வழிகளையும் கண்ணீர் என்ற கடலில் நினைந்திருக்கிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளையை தேடி ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். தங்க பிள்ளையே, வெறும் பல நாட்களாக உன் வாழ்க்கை பாலைவனமாக மாற்றி வைத்து விட்டார்கள். யாரெல்லாம் ஒரு சில உறவுகள் பூங்காவனமாக உன் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று நீ நினைத்தாயோ, அவர்கள் உன் ஆழ்மனதில் அழியாத காயத்தை ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை மனதுக்குள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து பல விஷயங்களை செய்து கொடுத்தது. ஆனால் மற்றவர்கள் நன்மைக்காக என் தங்க பிள்ளை மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் செய்திருக்கிறது. ஆனால் சிறு கடுகளவு கூட அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இப்படி உன்னை நிர்கதியாக நிற்க வைத்திருக்க மாட்டார்கள். சரி, பரவாயில்லை என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி இருந்தேனே. உனக்கு இன்னும் 2 நாட்களில் ஒரு அதிசயத்தை உன்னுடைய அன்பிற்காகவும் உன்னுடைய பண்பிற்காகவும் உன்னுடைய பாசத்திற்காகவும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒரு சில விஷயத்தை செய்யலாம் என்று உனக்காக இப்பொழுது சொல்ல போகிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, கூடிய விரைவில் என்னுடைய நாணயமான விளக்கு உன்னை தேடி ஆன்லைன் மூலமாக வரப்போகிறது. அது எப்பொழுது வரும் என்று உனக்கு அடுத்த வீடியோவின் மூலமாக உனக்கு சொல்லுகிறேன். அந்த நாணய விளக்கானது உன் வாழ்க்கையை இருளில் நீ மூழ்கி இருக்கிறாய் அல்லவா, இந்த இருளில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, நீ எப்பொழுது தாயே என் இல்லம் தேடி வரப்போகிறீர்கள், எப்பொழுது தாயே என் வாழ்க்கை மாறப்போகிறது, எப்பொழுது தாயே என் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கப் போகிறது, எப்பொழுது தாயே என்னை நம்பி உள்ளவர்கள் நன்றாக வாழப்போகிறார்கள் என்று என் தங்க பிள்ளை தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் மனதுக்குள் தவித்து கொண்டிருந்தது. அதை உனக்காக இன்னும் 2 நாட்களில் ஒரு சில பரிகாரத்துடன் செய்யக்கூடிய விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் ஒவ்வொரு நேரமும் அளவில்லா சந்தோஷத்தையும் அளவில்லா செல்வத்தையும் கொடுத்து என் தங்கப்பிள்ளையை வாழ வைக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். ஆனால் ஒரு சிறு வருத்தம் என் தங்கப்பிள்ளையே, இன்னும் என்னை தேடி நீ வராமல் தான் இருக்கிறாய். ஏற்கனவே என் தங்க பிள்ளையை நான் சொல்லி இருந்தேன். தங்க பிள்ளையே, என் முகத்தை பார்க்கும் பொழுது உன் பல கஷ்டங்கள் விலகும். என்னுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்தின் மண்ணை மிதிக்கும் பொழுது தீராத நோய் கூட தீரும் என்று என் தங்க பிள்ளைக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். உனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கும் அப்பொழுது போகலாம் என்று சிந்தனை கொள்ளாதே. என் தாய் வரம் தரும் வாராகி தாய் கூப்பிட்டிருக்கிறார்கள், நான் செல்வேன் என்று நினைத்தாலே போதும், ஓடோடி என் தங்க பிள்ளையை வர வைத்து விடுவேன்.
முதலில் இந்த தாயை பார்க்க வேண்டும் என்று நினைத்துப்பார். நிச்சயமாக நான் வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் என் தங்கப்பிள்ளை வரும் வரும் என்று காத்திருக்கிறேன். என் தங்கப்பிள்ளையின் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் அடியோடு 12 நாட்களில் விரட்டி விரட்டி அடிக்கப் போகிறேன். தங்கப்பிள்ளையே, உனக்கு 12 நாட்களில் வேண்டுதல் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை தேடி வா. இதோ இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்திற்கு செல். வேறு ஏதாவது உனக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி கொண்டு என்னை தேடி வா என் தங்க பிள்ளை. பிறகு என் தங்க பிள்ளையே, உனக்கு ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் இந்த தொலைபேசியின் பயன்படுத்தி நீ தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய நாணயத்தை வாங்கி நீ பயன்படுத்தும் பொழுது எண்ணி 12 நாட்களில் வேண்டுதல் நடக்கிறது. என்னை தேடி வா என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் அம்மா வரம் தரும் வாராகி அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டு போனேன். வந்துட்டு நான் ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன். நான் அப்போ வீட்டிலேருந்து எழுதி அம்பாள்கிட்ட இது மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். எழுதி சூரத்தில் கட்டிட்டு போனேன். கட்டிட்டு 1 ஹவர்லேயே எனக்கு ஃபோன் கால் எனக்கு வேலை ஓகேன்னு சொன்னாங்க. 24 ஹவர்ஸில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காயின் வாங்கினேன். காயின் வாங்கி எனக்கு அம்பா எனக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க. நான் மக்களுக்காக கோடான நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் பேர் சார்? எங்கிருந்து சார் வரீங்க? சிங்கப்பூர்ல வரீங்க. காயின் வாங்கி எத்தனை நாள் ஒரு வேண்டுதல்? 5 days. என்னென்ன நடத்தி கொடுத்தாங்க அம்பாள்? கடன் பிரச்சனை சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சொத்து பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து செய்வனை செஞ்சவங்கள கல்ல காமிச்சிருக்கீங்க. இப்போ அம்பாளுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கீங்க சிங்கப்பூர்ல நன்றி சொல்லுங்க. உங்க பேர் ஹேமாமாலினி. அம்பாள் நாணயம் எத்தனை நாள்ல வேண்டுதல் நடத்தி? 3 நாள்ல கிடைச்சது. 3 நாள் என்ன வேண்டுதல்? வேலைக்காக கேட்டிருந்தேன். வேலைக்காக. அப்புறம் கொஞ்சம் கடன் எதுவாக இருந்தது, அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகாம எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 3 நாளே எனக்கு லோனுக்கான இதுவும் கிடைச்சது. லோன் ப்ராசஸும் ஒரு 4-5 மாசமா எனக்கு கிடைக்காம இருந்தது. இந்த அம்மாவோட இது வாங்கினது லோன் இதுவும் கிடைச்சது. லோனும் கிடைச்சது. வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்துருச்சு. 3 நாள்ல எனக்கு வந்துருச்சு. அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க. எங்கிருந்து வரீங்க? முத்துப்பேட்டை. முத்துப்பேட்டைனா என்ன மாவட்டம்? திருவாரூர் மாவட்டம். திருவாரூரா? அம்பாள் என்ன வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? திருமணம். சரி, தடையா இருந்தது. அம்பாள் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் நிறைவேற்றுறாங்க? 9 நாள் இல்லையா? சரி, அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பேருமா? சிவானி. சிவானி. அம்பாள் காயின் எத்தனை நாள் வேண்டுதல் நடத்தி கொடுத்தது? 10 நாள் நடத்தி கொடுத்துருச்சு. என்ன நடத்தி கொடுத்தாங்க அம்பாள்? உறவு முறை சரி பண்ணாங்க. கிளியர் பண்ணாங்க. உறவு முறை சரி பண்ணாங்க, செய்வினையும் கிளியர் பண்ணாங்க. சரி, ஓகே. அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பேரு? விஜயலட்சுமி. அம்பாள் எத்தனை நாள் வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? ஒரே நாள். மனசு வருத்தத்தோட வந்தேன். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். சரி. நைட் காப்பாற்றி கொடுத்தாங்க. நைட்டே கனவுல காப்பாற்றி கொடுத்தாங்க. என்ன நடத்தி கொடுத்தாங்க? ஒரு பணம் எடுக்கணும். சரி. என்ன பண்ணவே ரொம்ப மன உழைச்சிட்டு வந்தோம். சரி. அடுத்த நாள் வட்டி இல்லாமல் கை மாற்ற எனக்கு 50,000 எடுத்து வீடு தேடி கொடுத்தாங்க. சரி, அம்பாள் நன்றி சொல்லிடுறேம்மா. நன்றி மசாயே. அழக்கூடாது. நீங்க அழகுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க. அடுத்த நாள் என் பொண்ணே கடையில் சேல்ஸே இல்லைம்மான்னு சொன்னான். திருநூறு வச்சுட்டு போமா, அந்த அம்மா பச்சை போவாங்க. பச்சை குங்குமம் தான் வச்சுட்டு போனாங்க. தினமும் காலையில் வச்சுட்டு போனாங்க. ஒரு நாள் 10,000 சேல்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இவங்க உயிர் போகிற ஸ்டேஜில் வந்திருந்தாங்க. ஏன்னா வட்டி இல்லாத காசுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரியல. இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அம்பாளுடைய அப்டேட் ஆகுது. ஸோ அப்படி அழுதுகிட்டு தான் என்கிட்ட உட்காந்துட்டாங்க. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மராத்தல் பண்ண முடியும்னா நம்ம அம்மாவால் பண்ண முடியுன்றது இது ஒரு சாட்சி. பெங்களூர்லேருந்து வரீங்க. நாணயம் வாங்கி எத்தனை நாளில் அம்பாள் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க? 5 நாள். 5 நாளில் என்ன நடத்தி கொடுத்தாங்க? எனக்கு என்ன நடத்தி கொடுத்தாங்கன்னா, எனக்கு துரோகம் பண்ணாங்க, என்ன மோசம் பண்ணவங்கள காட்டி கொடுத்தாங்க.
துரோகம் பண்ணவங்கள ஏமாத்தவங்க காட்டி கொடுத்தாங்க. வேறமா வேற என்னன்னா என் கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமையை இறக்கி வச்சாங்க. கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாங்க. தீர்த்து கொடுத்தாங்க. நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். சரி, நன்றி. என் பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு 21 வயசு ஆகுது. சரிம்மா. என் குழந்தைய ஏற்றுன்னு நாங்கள் வந்த நன்றி சொல்லத்துக்கு. இன்னைக்கு உங்க மகனுக்கு பிறந்த நாள். சரி, அதுக்காக சந்தோஷமா நான் என் குழந்தைய ஏற்றுக்குன்னு நீங்க வந்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அம்மாளுக்கு என் பேர பிள்ளைங்க எல்லாம் வராங்க பொண்ணோடது. அதுவும் வந்து என் அம்மா காலில் விழுந்து இட்டுன்னு போகணும். சரி, சரி, நன்றி சொல்லிடுங்க. எங்கிருந்து சார் வரீங்க? நாமக்கல்ல இருந்து வரீங்க. உங்க பேரு? பரத்குமார். பரத்குமார். அம்பாள் நாணயம் வாங்கி எத்தனை நாளா வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? 7 நாளைக்குள்ளாரி எனக்கு வந்து பிசினஸ்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பல லட்சத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாங்க. 7 நாள்ல பல லட்சங்கள் கொடுத்தாங்க. பல லட்சங்களை கொடுத்தாங்க. சரி, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அம்பாள் கிட்ட? அம்பாளுக்கு நான் திருப்பணிக்கு செய்யணும் பணம் எடுத்து வச்சேன். அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதன் விளைவா வந்து டோட்டலாக எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி வேண்டிய விஷயத்தை செய்யணும். என் மனசு உறுத்துது. அதுக்காக போராடுறேன். அம்மாவுக்காக நான் மறுபடியும் திருப்பணி. சரி, ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் வேண்டிட்டு போங்க, நல்லது நடக்கும். இழந்த விஷயத்த திரும்ப உங்களுக்கு மீட்டு கொடுப்பாங்க. ஆனா அம்பாள் கிட்ட வேண்டுற விஷயத்த நடத்தணும், சரிங்களா? ஏன்னா அம்பாள் வந்து கொடுத்துருவாங்க, கொட்டியும் கொடுத்துருவாங்க, பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. அதனால மன்னிப்பு கேட்டு வேண்டிட்டு போங்க, சரிங்களா? எங்கிருந்துமா வரீங்க? நான் வந்து கவசம்பட்டு வில்லேஜ், வெள்ளூர் சைட்லேருந்து. வெள்ளூர் சைடு. உங்க பேரு? குணசுந்தரி. அம்பாள் காயின் வாங்கி எத்தனை நாள வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? அம்பாள் காயின் வந்து ஒரு 2-3 நாளே வந்து என்னோட வேண்டுதல் நடக்க ஆரம்பிச்சது. 2-3 நாளே நடத்தி கொடுத்துட்டாங்க. வேலை வேணும்னு கேட்டால் வேலை கிடைச்சிது. வேலையும் கிடைச்சிது. வீட்டில் பிரச்சனை இருக்கிறதையும் அவங்க வந்து காமிச்சு கொடுத்தாங்க. எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. சரி, உடம்புல இருக்கிற பிரச்சனை 90% ப்ரூவ் பண்ணிட்டாங்க எனக்கு. எங்கிருந்துமா வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? அம்பாள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க? அம்மா கணவர் வந்து கடவுள் பிரச்சனை, கணவர் பிரச்சனை. எத்தனை நாளா நிறைவேற்றி கொடுத்தாங்க? 12 நாள்லயே நடத்தி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சாமிக்கு வந்து நன்றி சொல்லுங்க. சரி, அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க. இன்னும் உங்க குடும்ப பிரச்சனை இன்னும் வேற என்ன இருக்கு அப்படின்னா கூட சீக்கிரம் நடத்தி கொடுத்துருவாங்க, சரியா? தைரியமா இருந்தா போதுமானது. ரொம்ப அழுதுட்டு வந்தா இன்னைக்கு சந்தோஷமா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழக்கூடாது. அம்மா போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு வந்தாங்க. வந்து எனக்கு 13 பேர் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினது. அந்த பணத்தை வாங்கி தர சொல்லி உத்தரவு எழுதி வச்சுட்டு போனாங்க. 2வது வந்து என்னோட மைக் செட்டு தொழிலுக்கு சம்பந்தப்பட்டதை வேண்டிட்டு போனாங்க. மலைமலையா வாராய்த்தாய் புண்ணியத்துல எல்லாம் மலைமலையா வந்து எனக்கு புக் ஆயிருக்குங்க. இதே 3 நாள் நான் எதிர்பார்க்காத பேசிட்டு போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. 3 நாளுக்கு எனக்கு எல்லா வேலையும் தாய் உத்தரவுல எனக்கு நடந்திருக்கு. அந்த தாய்க்கு நான் நன்றியை சொல்றேன். நன்றி வந்து சொல். நாங்க எங்களோட சொந்த ஊர் ஈரோடுங்க. நாங்க இப்ப இருக்கிறது வந்து உரகடம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். நரேந்திரநாத் பாரதி. நாணயம் வாங்கி அம்பாள் என்ன செஞ்சாங்க? எத்தனை நாள்ல வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க? எனக்கு வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் இந்த நாணயம் வாங்கினேன். எனக்கு 4வது நாள் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து சைன் ஆச்சு. உங்க வேண்டுதல் 4வது நாள் நாணயம் வாங்கி ஆஃபர் லெட்டர் சைன் ஆயிருக்கு. எந்த விஷயத்துக்காக வந்தீங்க? வேலை தேடுவதற்காக வந்தீங்க. வேலை தேடிட்டு இருந்தேன். கிடைக்கிற மாதிரி இருந்தது, ஆனா இழுபறியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நாணயம் வாங்கினதுக்கப்புறம் 4வது நாள்ல எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சைன் ஆயிடுச்சு. 4 நாள் வெள்ளிக்கிழமை வாங்கினேன். செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி அம்பாள் கொடுத்திருக்காங்க. அம்பாளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்க. நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல வரக்கூடிய தங்க பிள்ளைகள் சந்தோஷமா வந்து சாட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க கண்குளிர பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுபோல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா காயின் கிடையாது, ஆன்லைன் மூலியமா அருள்வாக்கு கிடையாது. அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல. நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது, அருள்வாக்கு வழங்கப்படுகிறது. டைமிங், நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா 9 to 12 காலையில, சாயந்தரம் மாலையில 6 to 9 மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு. அதனால உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொகேஷன் கேளுங்க, சரிங்களா? தங்க பிள்ளைகளா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.
உலகத்தின் காவல் தெய்வம் நம்